ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராம கிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத் கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவயே. அம்மா தொடர்கிறாள். ஒன்றும் தெரியாத எளியவளாக வாழ்ந்து உலகுக்கு அன்பை மலர்த்தி காட்ட வேண்டும் என்ற திருவுளக் கருத்துடன் சாரதையாக தேவி உருக்கொண்ட பின் சாரதை எவ்வாறு சர்வசக்தியாக சர்வஜ்ஞையாக தன்னை காட்டிக்கொள்ள முடியும்? நான் நாராயணன் என்பதையே மறந்து ஆதர்ஷ மனிதனாக வாழ வேண்டும் என்று கருதி பராசக்தி ஸ்ரீராமனாக பிறக்கவில்லையா? தாம் ஈஸ்வரனே என்று ஜீவர்கள் உணர வேண்டும் என்பது அத்வைத்தம். இங்கோ அதற்கு நேர்மாறாக ஈஸ்வரனான ராமன் தேவாதியரிடம் நான் என்னை சாதாரண மனிதனாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றானே. புருஷ அவதாரங்களில் ராமனைப் போல் பெண்களில் சாரதை எனலாம். ஈஸ்வரனில் ஒரு பாதி அம்பாள் என்பது போல் நமது கதாநாயகருக்கு கதாநாயகி எல்லாம். கதாதரரை ராமகிருஷ்ணர் என்பது சிவபெருமானை கௌரி சங்கரன் என்று சதியை சேர்த்து சொல்வது போலாகும். ராம கிருஷ்ண என்ற பெயரில் முதல் பாதி சாரதைக்கே விசேஷமாக பொருந்தும். ராமகிருஷ்ணர் கிருஷ்ணனாக பிரேமஸ்வரூபியாக இருந்தார். கீதாச்சாரியனாக போதனை தந்தார். கிருஷ்ணனைப் போலவே அவருக்கு சுய குடும்ப வாழ்வு விசேஷமாக இருக்கவில்லை. சாரதையோ ராமனைப் போல் குடும்பத்தில் அங்கத்தினராக இருந்து கொண்டு அதற்காக வாழ்ந்தாள். ஸ்ரீராமன் வாழ்ந்து காட்டியது போல் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நேர்மை, பொறுமை, அன்பு, ஒழுக்கம், தர்மம், சத்தியம் ஆகியவற்றை ஆதர்சமாக காட்டினாள். சாதாரணமான ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்க வேண்டுமோ அதை போதிக்கவே பராசக்தி அந்த வடிவத்தில் வந்தாள். அப்போது அதற்கு போதுமான ஞானத்தை மட்டுமே வெளிக்காட்டினாள். ஆசிரியர் பட்டதாரியாக இருந்தாலும் கூட முதல் வகுப்பு மாணவனுக்கு பாடம் சொல்லித் தருவது என்றால் அதற்குரிய புத்தகத்தை தானே தாமும் வைத்திருப்பார். அதைத்தானே அவரும் படித்து பார்ப்பார். அதெப்படி சர்வஜ்ஞையான தேவியால் பலவற்றை மறக்க முடியும்? பொதுவாக நாம் ஒன்றை மறக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே அதன் நினைவு வரத்தானே செய்கிறது. எனவே ஞாபகமாக ஒன்றை மறப்பது சாத்தியமல்லவே என்கிறீர்களா? நம்மால் ஒன்றை ஞாபகமாக மறக்க முடியாதுதான். ஆனால் சர்வேஸ்வரியால் சகலமும் முடியும். அவளால் ஒன்று முடியாதென்றால் அப்போது அவள் சர்வேஸ்வரியே அல்ல. அல்லது இதெல்லாமே அவளுடைய நாடக நடிப்புத்தானே. காளிதாசன் எழுதிய சாகுந்தல நாடகத்தில் துஷ்யந்தன் சகுந்தலையை மறந்து போகிறான். காளிதாசனே துஷ்யந்தனாக வேஷம் போட்டு கொண்டிருந்தாலும் சகுந்தலையை மறந்ததாகத்தான் நடித்திருப்பார். இவரே எழுதிய நாடகம், இவர் எப்படி சகுந்தலையை மறக்க முடியும் என்று கேட்கலாமா? இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கள் அம்மா எழுதுகிற நாடகம். அதில் தனது பிரபாவங்களை தானே மறந்தார் போலவும் அவள் ஒரு பாத்திரம் தாங்கி நடிக்க முடியும். அவதார வடிவில் வரும்போது அவள் குறிப்பிட்ட ஒரு பாத்திரமாகவும் இருப்பாள். ஓரொரு சந்தர்ப்பத்தில் சகல பாத்திரங்களையும் படைத்த ஆசிரியராகவும் தன்னை காட்டிக்கொள்வாள். துஷ்யந்த வேஷம் தரித்த காளிதாசனிடமே திரைமறைவில் இன்னொரு பாத்திரம் அதன் வசனங்களை கேட்டுக்கொண்டால் அதை சொல்லியும் தருவாரல்லவா? அப்படியே மறைவிலே மெய்யடியார்களுக்கு தன் தெய்வீகத்தை வெளியிட்டு அவர்களுக்கான மார்க்கத்தை போதித்தாள் சாரதை. அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.